Hello friends, welcome to Buds2bloom. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? லீவுக்கு எல்லாரும் அம்மா வீட்டுக்கு போயிட்டு ஜாலியாக இருந்திருப்பீங்க. நிறைய பேர் உங்கள் வீட்டிலே இருந்து லீவை என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. இன்னும் சில பேருக்கு ஹாலிடேஸே முடிஞ்சிருக்காது. ஏன்னா பூஜா ஹாலிடேஸ் என்ஜாய் பண்ணிட்டு தான் வருவீங்க. பட் நான் அம்மா வீட்டுக்கெலாம் போய் கொஞ்சம் ஆட்டம் போட்டுட்டு வந்தாச்சு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி. இது எல்லாத்துக்குமே பிடிக்கும். ரொம்பவே ட்ரெடிஷ்னலான ஒரு ஸ்வீட்டு. இது பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் கடலைப்பருப்பை மொதல் நாள் நைட்டே ஊற வச்சுருக்கேன். 1 கப் அளவு கடலைப்பருப்பை மொதல் நாள் நைட்டு ஊற வச்சாச்சு. ஊற வச்ச கடலைப்பருப்பை 2 விசில் வேக வச்சு அதை லைட்டாக இந்த மாதிரி மசிச்சு வச்சுருக்கேன். மிக்சியில் போட்டு மசிச்சிடாதீங்க. இந்த மாதிரி நம்ம கையாலே அமுக்கினாலே அமுக்க வந்துடணும். ஏன்னா மொதல் நாள் நைட்டே ஊற வச்சு நல்லா மசிச்சிடணும். ரொம்ப மசிச்சா கொல கொலன்னு ஆயிரும். இப்போ லைட்டாக மசிச்ச அந்த கடலைப்பருப்பை நம்ம ஒரு பெரிய பவுலுக்கு மாற்றிடுவோம். கடலைப்பருப்பை வேக வைக்கிறப்பவும் சரி, ஊற வச்ச தண்ணியும் கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. வேக வச்சதுக்கப்புறம் நம்ம தண்ணியெல்லாம் எடுத்துட்டு தான் கடலைப்பருப்பை இந்த மாதிரி மசிக்கணும். இது கூட கொஞ்சமாக ஏலக்காய் தூள், கொஞ்சமாக சுக்குத்தூள், இது ரெண்டும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம ஈவனாக இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. இது கூட ஒரு அரை மூடி தேங்காவை 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் ஊற்றி தேங்காவை கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா நான் வறுத்து வச்சுருக்கேன். இப்போ தேங்காவை வறுத்ததுக்கப்புறம் நம்ம அந்த கடலைப்பருப்பை அரைச்சிருக்கோம் இல்லையா, அது கூட சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். இப்போ எல்லாத்தையும் நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த கடலைப்பருப்பு, தேங்காய் வறுத்தது, நம்ம போட்டிருக்க ஏலக்காய் தூள், சுக்கு எல்லாமே நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். நீங்கள் சுக்குத்தூளை கூட வறுத்துட்டு கூட போடலாம். ஏலக்காய் வறுக்க வேண்டிய அவசியம் இல்லை. டைரெக்டாக ஏலக்காய் தூள் போட்டுக்கோங்க. சுக்கை வறுத்துட்டு போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அப்புறம் ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு ஸ்வீட்னஸ் நல்லா கிடைக்கும். இப்போது இதை தண்ணியே இல்லாமல் நல்லா இந்த மாதிரி கெட்டியாக மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். நம்ம இதை ஒரு ஓரமாக எடுத்து வச்சுட்டு இதுக்கப்புறம் ஒரு பேட்டரில் நம்ம அதை முக்கி எடுப்போம், இந்த சுழியத்தை. ஸோ அந்த பேட்டர் ரெடி பண்ணிக்குவோம். இதுக்கு முதல்ல 3 டேபிள் ஸ்பூன் மைதா போட்டுக்கோங்க. மைதா போட்டுட்டு ஒரு 1/4 கப் போல் தண்ணி சேர்த்து இந்த மாதிரி கெட்டியாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. மைதா எதுக்காக போடுறோன்னா கொஞ்சம் நல்லா கிறிஸ்பினஸ் வரும், அதுக்காக தான் மைதா போடுறோம். ஒருவேளை உங்களுக்கு இது மைதா போட்டு இந்த ஸ்டெப் வேணான்னா நீங்கள் டைரெக்டாகவே இட்லி பேட்டர் சேர்த்து செஞ்சுக்கலாம். இப்போ நம்ம கட்டி இல்லாமல் மைதாவை நல்லா கரைச்சிக்கிறோம். இந்த மாதிரி கெட்டியாக இருக்கணும். அதுக்கப்புறம் இது கூட இட்லி மாவு ஒரு கப் அளவு இட்லி மாவு சேர்த்துக்குவோம். நம்ம இன்றைக்கி இட்லி மாவு தான் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கதை டிப் பண்ணி செய்ய போகிறோம். அதனால் நான் இன்றைக்கி இது கூட இட்லி மாவு ஊற்றிருக்கேன். இப்போது இட்லி மாவு, மைதா, இது கூட கொஞ்சமாக வெல்லம் போட்டுக்கோங்க. நமக்கு அந்த வெளியில் இருக்க அவுட்டர் லேயர் வெல்லம் போட்டிங்கன்னா நல்லா கிறிஸ்பியாகவும் கொஞ்சம் ஸ்வீட்னஸாக இருக்கும். உப்பு கறிக்கிற மாதிரி இருக்கும். நார்மலாக போட்டிங்கன்னா இது மாதிரி போட்டிங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கடலைப்பருப்பு கூட வெல்லம் சேர்த்துக்கிறோம். நான் 1 கப் வெல்லம் எடுத்துக்கிட்டேன். வெல்லம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இதுக்கப்புறம் செய்கிற ஸ்டெப்பு உடனே செய்யணும். ஏன்னா நம்ம வெல்லமோ ஜீனியோ இதில் சேர்த்தோன்னா இந்த பேட்டர் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த திக்கான மாவு என்ன ஆகும்னா அப்படியே லூஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஏன்னா அதில் நம்ம சுகரோ ஏதோ போடுறப்ப இலக்கம் கொடுக்க ஆரம்பிச்சிடும். அதனால் நீங்கள் எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக இது மாதிரி செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லா உள்ளே இருக்க அந்த ஸ்டஃபிங் பார்த்திங்கன்னா உடையாமல் நல்லா கெட்டியாக இருக்கும். இப்போ நம்ம பேட்டரில் நல்லா டிப் பண்ணிக்குவோம். ஒரு சுழியத்தை எடுத்து டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம மிதமான சூடில் வச்சுருக்க எண்ணெயில் போட்டு எடுத்துருவோம். இதே போல் எல்லாத்தையுமே நம்ம செஞ்சு எடுத்துடலாம். நல்லாயிருக்கும். எல்லா ஃபெஸ்டிவலுக்கும் உங்களுக்கு ஒரு செய்யக்கூடிய ஒரு சூப்பரான ஸ்வீட்டு. தமிழ்நாடோட ஒரு ட்ரெடிஷ்னல் ஸ்வீட் இந்த சுழியம். இதுக்கு பல பேர் இருக்குது. எங்கள் சைடு சுஷியம், தோப்பம், அந்த மாதிரி இனிப்பு பணியாரம், சுய்யம், அந்த மாதிரி நிறைய பேர் வச்சு சொல்லுவாங்க. இப்போ நமக்கு நல்லா செவந்துருச்சு. நிறைய பேட்ச் போடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக 4-5 போட்டு எடுங்க. நிறைய போட்டிங்கன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். இப்போ நமக்கு பொன்னிறமாக வந்துருச்சு. வந்ததுக்கப்புறம் எடுத்துடலாம். ஸோ ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.